அப்ஸ்டாக்ஸ்ல ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஸ்டாக்ஸ்ல வந்து எப்படி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி டெடிகேட்டா வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, நீங்க என்ன அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதை செக் பண்ணீங்கன்னா எப்படி வந்து அப்ஸ்டாக்ஸ்ல ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோல ரெஃபர் பண்ணி நமக்கு வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அதற்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அப்ஸ்டாக்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் வந்து ப்ரொஃபைல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ரிவார்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் வந்து எவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். சைடில் ஒரு ஆரோ பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து வித்ட்ரால் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே அவைலபிள் வித்ட்ரா வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத வந்து மேலே போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் வித்ட்ரால் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கும், எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் வித்ட்ரால் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ்லேருந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அந்த வித்ட்ரா பண்ண அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிரான்சாக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் எந்த டேட்டில் வந்து வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. 3 ஒர்க்கிங் டேஸில் அது கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களோட பேங்க்கில் வந்து அது வந்து கிரெடிட் ஆகிடும். இப்போது இந்த வீடியோ மூலியமாக அப்ஸ்டாக்ஸில் நம்ம ஏர்ன் பண்ண ரெஃபரல் அமௌண்ட்டை எப்படி வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.